Food Shape Challenge. Hi guys, welcome to I am Subbu Official. நான் இப்போ சுகர் கட் பண்ணிதான் இருக்கு. ஏதோ பண்றேன் இல்லடா கார் வர மாட்டேன் இன்னும் சொல்ல சொல்லு. பேஸ் போடுவீங்க எனக்கு. கோதுமை மாவு எக்ஸ்பெக்டட். என்னடா இது ஆமாடா இதெல்லாம் உப்பு கறியுது. ஸோ இந்த சேலஞ்சில் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ஃபுட்டை வந்து ஷேப் பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. ஸோ என்னென்ன ஷேப்ஸ் இருக்கு? ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள். நீ சொல்லு. ஸ்கொயர், ஆ சர்க்கிள், ஸ்பியர், ஸ்பியர், அதான் சிலிண்டர். ஓகே, அந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த ஷேப்பை தான் இப்போ ஒரு ஃபுட்டு கொடுப்பேன், அதில் வந்து கொண்டு வர போறீங்க. ஸோ அண்ட் அதை வந்து நீங்கள் எந்த டூல்ஸுமே இல்லாமல் பண்ண போறீங்க. வாயிலே கடிச்சு கடிச்சு பண்ண. வாயோட பெயின் நம்ம உடம்புல என்னன்னா வாயில் இல்லை, வாய் தான். வச்சதுக்கு யூஸ்ஃபுல்லாக பைட்ல நம்ம ஷேப் கொண்டு வர போறோம். இந்த கார்ட்டூன்லாம் வரும் பாத்துருக்கியா, அந்த மாதிரி தான் பார்ப்போம். ஓகே ஓகே. ஸோ 3 ரவுண்ட் இருக்கும் போது 3 பொருள். ஓகே, ஒவ்வொரு ரவுண்டுக்கு ஒரு பொருள். ஸோ ஒரு ரவுண்ட்லேயும் ஒருத்தர் ஷேப் சொல்ல போகிறோம். அந்த ஷேப்பை அச்சீவ் பண்ணணும். யார் பர்ஃபெக்டாக இல்லாமல் 3 பேர்த்தில் எது பர்ஃபெக்டாக இருக்கோ அவங்க தான் அந்த ரவுண்டோட வின்னர். ஓகே, போலாமா? போலாமா? ரவுண்ட் 1. என்ன பொருள்? என்னடா இது? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான பொருள் இதுதான். ஸோ இந்த சேலஞ்சு ரவுண்ட் 1ஓட சேலஞ்சை மாற்றிடும். இது எப்ப ஷேப் கொண்டு வரது இல்லை. இது என்னதுன்னு சொன்னாலே வின்னரு. இது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தன் அடன்றான், இன்னொருத்தவன் கோதுமை தோசைன்றான். கேழ்வரகு தோசை. நீ கரெக்ட் ஆன்சர். ஏன் அது கரெக்டா சொன்னா? ஏன்னா அவ சுட்ட பேன் கேக் இது. ஏங்க நான் நார்மலா பேன் கேக் குட்டியா சுட்டிருந்தா அது வந்திருக்கும். இவன் தான் பெருசா கேட்டா, ஸோ பெருசா சுட்டேன். ஓகே, ஸோ ரவுண்ட் 1ஓட ஷேப் வந்து இப்போ மது தான் சொல்ல போறோம். என்ன ஷேப் ட்ரை பண்ண போறோம்? ட்ரையாங்கிள் பண்ண போறோமா? ஓகே, ரெடி ஸ்டார்ட். கைஸ், நான் அகைன் சுகர் கட்ல இருக்கேன். ஸோ சுகர் சாப்பிட மாட்டேன். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். ஏதோ பண்றேன். இல்லடா வர மாட்டேன் இன்னும் சொல்ல சொல்லு. என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா? மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டாடா லூசு. தெரியாமடா கலர் வரணும்ட்டு அந்த உப்பு மிளகாத்தூள் போட்டான். நான் கலந்து வச்சிருந்தோம்ல. நீ மட்டும் தான் சாப்பிடுற, ரெண்டு பேரும் கழிச்சு தான் தூக்குறோம். ஐயோ, நான் சுகர்டா. என்னடா இது ஆமாடா இதெல்லாம் உப்பு கறியுது. என்ன எழவி அது? என்னடா ட்ரையாங்கிள் நானும் ஏதாவது ஒரு பக்கம் கொண்டு வரலான்னு பாக்குறேன். கைஸ், எதனால காரமா இருக்கு? ஆக்சுவலா மது சுட்டோன்னே சாப்பிட்டு பார்த்தா காரமா இருக்கா ஆன்டி, காரமா இருக்கா ஆன்டி. நான் காரமே போடலன்னு கேட்டிருந்தா கோதுமை மாவு எக்ஸ்பெக்டட். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? கோதுமை மாவு எக்ஸ்பைரி டேட் பாருமா. நாங்க பார்த்தா ஒரு 15 நாள் 30 நாள் முன்னாடி முடிஞ்சிட்டு இது கோதுமை மாவு. அம்மா கரெக்டா சொன்னாங்க கோதுமை எக்ஸ்பைரி ஆச்சுல காரமா இருக்குமா. இது என்ன புதுசா லாஜிக்கு? நிஜமாதான். அது அம்மா அப்புறம் சொன்னாங்க அதெல்லாம் ஒன்னா வர கோதுமை மாவு தான். காரமா இருந்துச்சா? நான் அதான் கேட்கறேன். காரமா இருந்துச்சா? என்னடா ரிச்சி சுகர்லாம் இல்லடா. பார்த்தா ஒரே புளிப்பு. என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு டிஷ் சாப்பிட்டது இல்லப்பா. மாமா எவ்வளவு நிமிஷம் இருக்கு? 30 seconds. அவன் சொல்லணும். ஆஹா, துப்பாக்கியை கொடுங்க சிவா. நக்கல்யா அவனுக்கு. இல்ல எந்த ட்ரையாங்கிள் நல்லா இருக்கு? 3 பேரும் ட்ரையாங்கிள் காமிக்கிறாங்க. நல்லா இருக்கு. இனிமே பேட் விளையாட கூப்பிட்டு போட்ட மண்டையிலே சாலா நீ யாருடா? 3 பேர்ல எதுடா பெர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள் அது? பாத்துக்கோங்க, அந்த கார்னர்லாம் பாத்துக்கோங்க, இந்த இடம்லாம் பாத்துக்கோங்க. மது இதுல
பேப்பர் அப்படி பர்ஃபெக்டா கடிச்சா இல்ல கை வச்சு பிடிச்சிட்டியா? ஹரிஷ் ஹரிஷ் தான் அல்ல, அதான் எப்படி பர்ஃபெக்டா பல்ல கடிச்சா? பல்ல அப்படி பல்ல பத்தி தெரியாது உனக்கு. தெரியும் பட் ஆனா ரவுண்ட் 1ல ஹரிஷ் தான் வின்னர். ரவுண்ட் 2 ஐட்டம் சப்பாத்தி. பர்ஃபெக்ட் ரவுண்ட் சப்பாத்தி. ஏன் இவ்வளவு ரவுண்ட் பர்ஃபெக்டா அதுன்னா இது வந்து ரெடிமேட் சப்பாத்தி. ஓகே, ரவுண்ட் 2 சப்பாத்தி. நான் சொல்லணும் ஷேப்பு வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது, அதனால ஆர்டின் ஷேப்ல பண்ண போறோம். ரெடி? யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். எப்படி ஆட்டம் வரதுன்னு தெரியலையே. ஓகே டன். இந்த வின்னருக்கு என்ன பேரு? ஆட்ட காணோட ஓட்ட 5 4 3 2 1 டைம் அப். வா ஹரிஷ் திருப்பி என்கிட்ட காட்டு. மிஸ்டர் பல்லன் பாசிபிள் எப்படி அந்த ஷேப் வந்தது? குச்சி பர்ஃபெக்ட்டா இருக்கு, தெரியாது நல்லா இருக்கு. இருக்கு நம்ப முடியாது, எப்படி வரும்? அதான் நாளைக்கு எப்படி வரும்? பாருங்க. ஹலோ, இங்க பாருங்க. நீங்களா வந்து அப்படி பண்றா கரெக்டா? ஆமாண்டா. இந்த மாதிரி நான் சிசர்ல கட் பண்ணி ஆமாங்க, சூப்பர். ஹரிஷ் இவ்வளவு பெரிய டாம் இருக்குன்னு. ஓகே, 2 ரவுண்ட் முடிவுல ஹரிஷ் வந்து செகண்ட் ரவுண்டோட வின்னரா இருக்கலாம். தேர்ட் ரவுண்ட் வந்து ஒரு ட்விஸ்ட். ஏன்னா தேர்ட் ரவுண்ட்ல வந்து வாட்டர் ரன் வைக்க போறோம். அதுல ஷேப் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுல கரெக்டா இருக்கிறவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ். ஓகே, ரெடி? ஸோ பேர் போடுவீங்க எனக்கு. உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். ஏண்டா, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஜெயிப்பேன். அதுல ஆத்தோட அது பண்ணலாம். அப்பவே இது ஒரு டாக்டர் ஆகி வச்சிருக்காங்கல்ல. அப்படி இல்லடா. என்ன நான் இப்போ ரன்னர் இப்போ நான் சொல்லுவ ஸ்டெப் நீங்க 2 பேரும் செய்றீங்க, நான் வந்து ரசிப்பேன். ஓகே, ரெடி? ஓகே, லாஸ்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் வாட்டர் மெலன் எடுத்துவாங்க. சரி, உங்களுக்காக ட்ரைனிங் ஈஸியா கொடுக்குறேன். ஸ்கொயர். ரெடி? ஸ்டார்ட். ஹரிஷோட டெக்னிக் யூஸ் பண்ண போறேன். எல்லாரும் கட்டர் பயங்கரமா கட் பண்றாப்ல. வாயை பத்தோட கைது. ஒய் குலாவுதா. கமான் பதோ, வந்துச்சு பாருங்க. ஏய், என்கரேஜ் பண்ணி யார் வின் பண்ணுவா? பாரு. அப்பா ஹரிஷ் வந்து சாப்பிடுறதுல முக்கியமா நினைக்கிறேன். இருக்க சைஸ் சின்னதாவே போகுது. லாஸ்ட் 30 செகண்ட். அவங்க வேற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டாங்க. சிம்பிள் அதை பார்க்கவே 2 பேரும் செம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க. 10 செகண்ட். வாட்டர் மெலன் வச்சு படுத்து தெரியுறாங்க. 5 4 3 2 1 டைம் அப். இதுல எது ரெக்டாங்கிள் வச்சு எது ஸ்கொயர் ஆகுதுன்னு தெரியலையே. இல்ல ரவுண்ட் தான்டா. அது. ஈஸா பிரெட் மாதிரி இருக்கு. இந்த வேற சாரி गाइस. எந்த பக்கமும் கேப் இருக்கு. எல்லா பக்கமும் பிடிச்சிருப்பேன். எங்க மருந்து காணோம்? ஏய், சாப்பிட்டான்டா அவன். ஆனா பாவி எங்க அவள்தான் ரிசல்ட் சொல்றதுக்குள்ள முடிஞ்சிச்சு. ஸ்கொயர் பரவாயில்ல. ஸ்கொயர் ரவுண்ட் யார் வின்ன? சுபுது கேப் இருந்தது, மதுவும் 2 இடத்துல கேப் இருந்தது. ஹரிஷ் தான்.
பல்ல நரீஷ் வெற்றி ஆனா இது வந்து அப்பதான் பல்லு ஷார்ப்பா போன ரூல்ஸ். பல்லு வளர்க்கனா பல்லு வளர்க்க மாட்டாங்க. 2 பேரும் வளர்க்க மாட்டாங்க. பல்லு வளர்க்கனா பல்லு ஷார்ப்பா இருக்கும். ஓகே. இல்லாட்டி அழுகு போய் சுட்டி விட்டு ஒரு மாதிரி இதுவாயிடும். அழுகு போய் ஒட்டி ஒட்டி ஷார்ப்னஸ் எல்லாம் போயிடும்டா. Oh my பல்லு god. எங்கடா ஹரிஷனா sharp ஒரு ஆ இன்னோசன்ஸ் அப்படினு கமெண்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். இல்ல, he knows everything. ஏய் அவன் தானே வின்னர். அவன் பர்ஃபெக்ட்டா எப்பறா கடிக்க முடியும்? இதெல்லாம் டேலண்ட் தான். நிஜமாவே என்ன கூடாத கடிச்சு தள்ளுறான். இதெல்லாம் உனக்கு வந்து மாமா கூட தான் போட்டி ஆகணும். எங்க மாமா வந்தாருன்னா அதுதான் நான் போனி தான். பெரிய டேலண்ட் ஹரிஷா. நிஜமாடா இதெல்லாம் ஒலிம்பிக் இன்ஸ்டன் நீ தானே வின்னர் ஹரிஷா. இல்ல ஆர்டின் கொண்டு வா. ஸ்டார் கொண்டு வராங்க ஸ்டாரு. ஏய் இது வந்து சோள காட்டு பொம்மை. ஓகே கைஸ். ஸோ ஹரிஷ் ஒரு பெரிய கிளாப் கொடுக்கலாம். ஏன்னா ஒன் சைடாக போக நான் நினச்சே பார்க்கல. இந்த கேமு ரொம்ப ஒன் சைடாக போச்சு. ரிசல்ட் சொல்ல முடியாமல் கஷ்டமாக இருக்கும்னு பார்த்தோம். பட் ஆனால் ஸோ இந்த கேமோட வின்னர் ஹரிஷ். எல்லாம் கமெண்ட்ல பல்லன் ஹரிஷ்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நம்ம தெரிஞ்சோம் யாரும் அப்படி பாடி ஷேப் பண்ண மாட்டாங்க. Body உனக்கு பெருமையா சொல்றேன்டா. நல்ல ஒரு பாடியில இருக்குது அதை வச்சு நீ கலை தப்பு. சரி என்ன சொல்லணும் சொல்லு. வின்னர் ஐஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே வின்னர் தான் தெரியுமா. அப்புறம் என்ன பெருமையா ஒரு இதோட ஒரு தளபதி அந்த மாதிரி. வின்னர் ஐஸ் போதும் எனக்கு. செதுக்கியா சிற்பி 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 பல்செதுக்கி. அடுத்தாலும் நான் தோப்பேன் நீங்க ஜெயிப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் போயிடுவேன். ஏய் நிஜமா பெரிய டேலண்ட்ங்க கைஸ். ஸோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க பல் சிற்பி ஹரிஷ் வாழ்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். அனல் பை ஃப்ரம் என்டர் ஐ எம் சூப்பர் ஆஃபிஷியல் டீம். பை அங்க சொல்லு சிக்கி.